குரூப்ல இருக்க ஒரு ஆள் அனுப்பிச்சது தான். இதுல எனக்கு ஒரு டவுட் என்ன ஆச்சுன்னா, இதுல சார்ஜ் வந்து கீழ தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ம். இதுக்கு மேல இருக்கிறது நம்ம ஐடியமா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எடுக்கலாமா? இல்ல இதுக்கு மேல ஒரு ஃபுல் பேக் வச்ச பிறகு அதுதான் ஐடியமா வருமா ப்ரோ? இல்ல ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. மார்க்கெட் மேல போச்சு. ஹை வச்சுட்டு கீழ வந்து மேல போய் இந்த ஹைக்கு மேல குளோஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேவா? இதுதான் லோ. ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு மார்க்கெட். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுற ஏரியா இந்த ஏரியா. ஓகேவா? சரி ப்ரோ. இந்த கேண்டிலோட ஹைய இங்க ஆல்ரெடி எடுத்ததால இங்க ஒரு ஸ்விங் வந்து நடந்திருக்கு. கரெக்ட்டா? நடந்திருக்கு ப்ரோ. இந்த ஐடிஎம்க்கு மேல மார்க்கெட் போகும்போது, இது வந்து ஆர்டர் பிளாக், இது எஃப்இஜி. கரெக்ட்டுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே மார்க்கெட் ப்ரோ. எஃப்இஜில என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சிருக்கலாம். டார்கெட் பண்ணியிருந்தா கரெக்ட் தானே? இதுல என்ன மிஸ்டேக்? இல்ல மிஸ்டேக் இல்ல. நான் இது ஒரு முன்னாடி இந்த இன்டர்னல் சிங்க்குக்குள்ள நம்ம ஐடிஎம் எடுப்போம்ல, அதுவோட கரெக்ட்டா வருதான்னு தான் கேட்கிறேன். இல்ல கரெக்ட் தானே இப்போ ஆ. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல அது இப்ப கன்ஃபார்மா தான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் இவரு என்ட்ரி டைப் 3யையும் இங்கேயே போட்டிருக்காரு பாருங்க. தெரியுதுங்களா? ஆ ஓகே ப்ரோ. தெரியுது ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா இது ஐடிஎம். ஐடிஎம்க்கு மேல இங்க ப்ரீவியஸா இருக்கிற கேண்டிலோட ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கேண்டில். இந்த ம். கேண்டில் பிளஸ் இந்த எஃப்இஜி இது ஒரு ஆர்டர் பிளாக்கா? இது மிஸ் ஆயிருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஆர்டர் பிளாக்கே கிடையாது. ஏன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இங்க எஃப்இஜி இருக்கு. தெரியுதுங்களா? 1, 2, 3 எஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜி ஆல்ரெடி இங்க டேப் பண்ணிச்சு. அதால தான் மார்க்கெட் இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருந்தே ஃபால் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு ப்ரோ. புரிஞ்சுச்சு ப்ரோ. அந்த இந்த இன்டர்னல் சிங்க்ல இருக்க ஐடியாம நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இது முன்னாடி சொன்ன பாருங்க. மாரி இந்த இதுல. ஒரே ஒரு பெரிய கேண்டில். இது, இது. இந்த 2 கேண்டிலும் சேர்த்து செகண்ட் கேண்டிலா எடுத்துக்கலாம். இது பிரேக் ஆன கேண்டில் தான் செகண்ட் கேண்டில். இந்த 3 கேண்டிலும் செகண்ட் கேண்டில். இது தேர்ட் கேண்டில். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும், தேர்ட் கேண்டிலோட ஹையும் இங்க எஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜியை இந்த கேண்டில் போய் ஆல்ரெடி டச் பண்ணிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற ஆர்டர்லாம் எடுத்து இந்த கேண்டில் தான் வச்சிருக்கான். கரெக்ட்டா? 1, 2, 3 இங்க எஃப்இஜி இருக்கா? இது எஃப்இஜி, இது ஆர்டர் பிளாக். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருந்தா எக்ஸாக்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அங்க இருந்தா ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. இதுல 2 என்ட்ரி டைப்பும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? டவுட் கிளியர் ஆச்சா? கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. மேபி வந்து இது 15 மினிட்ஸ்ல வந்து இந்த ஜோனுக்கு மேல போயிருக்கலாம். ஆனா க்ளோஸ் வச்சிருக்காது 15 மினிட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா. அங்க இந்த என்ட்ரி டைப் கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லா லிக்விடிட்டியும் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்குது இந்த என்ட்ரி டைப். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ப்ரோ அதே மாரி என்ட்ரி டைப் 3 இருக்குல்ல ப்ரோ. இது வந்து நம்ம என்ட்ரி டைப் 1 மிஸ் பண்றோம்னா 3 யூஸ் பண்றோம். இப்ப ஆமா. இன்கேஸ் இதே இடத்துல ம். ஐடிஎம் ஸ்வீப் பண்ணா என்ட்ரி டைப் 2 இந்த இடத்துல மேல மேல என்ட்ரி டைப் 1 இருக்குல்ல ப்ரோ. ஒருவேளை இன்கேஸ் இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணா பண்ணிட்டீங்கன்னு என்ட்ரி எடுத்தோம்னா அது என்ட்ரி டைப் 2 ஆயிரும். 2 ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி டைப் 2 மிஸ் பண்ணிட்டோம்னா, திரும்ப என்ட்ரி டைப் 3 நம்ம ஆ. என்ட்ரி டைப் 3 பார்க்கலாம். ஆமா. கன்சிடர் பண்ணலாம். அதே கன்சிடர் மாரி பண்ணலாம். அதே மாரி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனா, ம். அது என்ட்ரி டைப் 5. அத மிஸ் பண்ணா இதே மாரி என்ட்ரி டைப் 3 யூஸ் பண்ணலாமா? அதுதான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பார்க்கலல்ல ப்ரோ. எது வரைக்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, எங்கேருந்து மறுபடியும் பண்ணணுன்ற அந்த லாஜிக்லாம் அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நமக்கு தெரியும்ல. சரி ஓகே ப்ரோ, ஓகே அத ப்ரோ. நம்ம அதான் ப்ரோ பார்த்துக்கணும். டவுட். என்ட்ரி டைப் 1, 2 ஓகே. அது மிஸ் பண்ணா என்ட்ரி டைப் 3 என்ட்ரி நம்ம டைப் எல்லாமே பயன்படுத்தலாம். இந்த இடத்துல தான் வரணும். இது ஏன் 3ன்னு சொன்னோம், இதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலையே எங்கேயுமே. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு பிஓஐலயோ, ஸ்வீப்லயோ இந்த என்ட்ரி டைப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணான்னு சொன்னேன் நானு. இதுக்கப்புறம் இத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே போங்கன்னு நான் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. பார்த்தீங்களா? சொல்லல ப்ரோ அடிக்கடி நீங்க. இந்த எஃப்இஜி வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் டார்கெட் பண்ணுங்கன்னு வேற வேற விஷயத்த நான் சொல்லிட்டே இருக்கேன் அடிக்கடி பார்த்தீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் அது அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. இது இப்போ இங்க இந்த 1, 2 மிஸ் ஆச்சுன்னா 3 யூஸ் பண்ணலாம். பிஓஎஸ் கிடையாது. இந்த பிஓஎஸ்ஆ கிடையாது இது. பிஓஎஸ்ஏ கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இங்க ஆமா. ஐடிஎஃப் எடுக்கல தெரியுதுங்களா? இது எப்படி நம்ம பிஓஎஸ்ஆ கன்சிடர் பண்ண முடியும்? பண்ண முடியாது. இது பிஓஎஸ்ஏ கிடையாது. இங்க இருந்து மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இங்க ஒரு ஸ்விங் குடுத்திருக்கு. இது ஐடிஎம்மா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸா லோ வச்ச கேண்டலோட ஹைய எடுத்துட்டு இவன் விழுந்திருக்கான். இது ஐடிஎம். இந்த பிஓஎஸ் கிடையாது. இங்க பிஓஎஸ் வரும். ஓகேங்களா? சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் டவுட் ப்ரோ. கிளியர் ஆச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இதனாலே நான் நெறைய என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இப்போ கிளியர் ப்ரோ. சரி. குட். தேங்க் யூ.